ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மெயின்டெனன்ஸ் பார்க்கலாம். செடிகளில் வந்து அடியில் வந்து மஞ்சள் இலை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். அது மேக்ஸிமம் நல்லா இருக்கிற செடியில் வந்து மஞ்சள் இலை வர்றதுக்கு காரணம் நிறையா தண்ணி. இப்போ மழை நிறையா பெஞ்சது இல்லையா, தண்ணி அதிகமாக இருக்கும். செடியில் நைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இலை வந்து நல்லா இருக்கிறப்பே மஞ்சள் ஆகிடும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுறணும். ஸோ அது அங்கே இருக்க வேண்டியது, அது செடியில் இருந்தால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால நம்ம அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ எல்லா செடியிலையுமே இருக்கும், இந்த செடின்றது கிடையாது. ஸோ நம்ம அப்பப்போ வந்து அதில் முளைச்சிருக்கிற புல், இந்த மாதிரி மஞ்சள் இலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா செடிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நல்லா வளரும். முக்கியமாக இந்த கத்திரிக்காய் செடியிலலாம் பூச்சி வந்துடும், டக்குன்னு வெள்ளை பூச்சி வந்துடும். ஸோ அதனால் அதையும் நம்ம பார்த்து எடுத்து விடணும். ஒரு அவரைக்காய் செடி இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதுக்கு வந்து தனி கேரை எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம இதில் கட் பண்ணியாச்சு. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விடுறதுமே செடி க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பச்சை மிளகாவில் வந்து ஒரு 2-3 இருக்குது, அது எல்லாத்தையும் கட் பண்ணலாம். பச்சை மிளகாவில் இலை சுருட்டல் வேறு வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இந்த அவரைக்காய் செடி தான் சொன்னேன், நிறையா வேலை பார்க்கணும். எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக பூ இருக்குது, ஒரு பக்கம் ஃபுல்லாக மஞ்சள் இலை இருக்குது, ரிமூவ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பூச்சி. அதை வந்து நம்ம டோட்டலாக ரிமூவ் பண்ணால் தான் அந்த செடி நமக்கு வந்து இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியும். நான் ரிமூவ் பண்ணியாச்சு.